ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஜாதி சங்கங்களை எல்லாம் அழைத்து ஜாதி சங்க மகாநாடு நடத்தக்கூடாது. அவங்களுக்கு தேவை இடஒதுக்கீடுக்காக மட்டும்தான் போராடுறாங்க. அவங்க ஜாதிக்காரங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக போராடுறாங்க. மற்ற ஜாதிக்காரங்களுக்கு போராடலை, பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க சுயநலமாக தன்னுடைய மக்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதும், இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்குறாங்க. புரிஞ்சுக்கிட்டுங்களா? இது எல்லா ஜாதியிலையும் இருக்குது. இதை முதல்ல களையணும், ஒருமைப்பாட்டு கொண்டு வரணும். ஒருங்கிணைந்து வா தமிழர்களே, ஒன்றிணைந்து செயல்படுவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னால் அது நல்லாயிருக்கும். இப்படி பிரித்து விட்டு மேய்ஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் ஒழுக ஆரம்பிச்சிடும். மழை காலம் பார்த்தீங்களா? இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஆணவ கொலைகளுக்கு தீர்வு கிடைக்குமாங்கிறீங்களா? காதலை ஒழிக்க முடியாது, ஜாதிகளை ஒழிக்க முடியாது. அதுபோல தான் அதுவும் நடக்கும். பெற்றோர் சம்மதம் இல்லாமல் ஓடிப்போனால் அந்த பெற்றோர் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை அந்தந்த பெற்றோர்கள் பாதிக்கப்பட்ட பெற்றோருடன் தான் விசாரிக்கணும். காலேஜில் படிக்கிற பெண்கள்கிட்டையும் ஆண்கள்கிட்டையும் விசாரித்து பாருங்கள், அவங்களே சொல்லுவாங்க. மாணவ மாணவியுடன் கருத்து பட்டறைங்கிற பேரில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி பாருங்கள், அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எத்தனையோ பள்ளிக்கூடத்தில் போய் காலேஜில் போய் பேசுகிறோம் இல்லையா, பீச் பண்ணுறோம் இல்லையா? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? மாற்று ஜாதி இனத்து மணமகனை நீங்கள் திருமணம் செய்வீர்களா? நீங்கள் மாற்று இனத்து பெண்ணை நீங்கள் திருமணம் செய்வீர்களா? ஒரு கருத்து பற்ற வைங்க. அவங்களுடைய ஆலோசனையை ஓட்டெடுப்பு போட சொல்லுங்கள், வாக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க.